It's wrong, bro. It's very wrong, bro. It's very wrong, bro. நாங்க தளபதி வேற லெவல்ல பந்தாடி இருக்கிறாரு. இன்னைக்கு 2வது ஆனிவர்சரி ஆஃப் டிவிகே பார்ட்டி. நம்ம அரசியல் பற்றி அவ்வளோ பேச மாட்டோம். நமக்கு அரசியல்லாம் தெரியாது. ஒன்று சினிமா காமெடி பேசால் தான். எனக்கு ஏதோ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் டிவிகே டாபிக் எடுத்து பேசுகிறேன். நேற்று என்னன்னா ஒரு பையன் சஞ்சய் பாமக அவங்களோட ஜிகே மணி அவரோட சன் மேரேஜுக்கு, ஏன்னா ஜிகேஎம் ஹெட் ஆஃப் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஜிகேஎம் தமிழ் குமரன் அவர் பையன் தான், ஜிகே மணி சாரோட பையன். ஸோ அதனால் வந்திருப்பார் மரியாதை நிமித்தமாக. ஆக்சுவலாக இப்போ ஜேசன் சஞ்சய் அவர் படம் எடுத்துகிட்டு இருக்காருல சந்தீப் கிஷனை வச்சு, அதோட ப்ரொடியூசரே லைக்கா தான். ஸோ அதுக்காக தான் வந்திருப்பார் மேக்ஸிமம். அதை உடனே இவனுங்க அரசியல் அது இதுன்னு போட்டு கலர்கிட்டானுங்க. வாரிசு அரசியல், அது மண்ணாங்கட்டி, இதுன்னு. தளபதியோட ஸ்பீச்சை பார்த்தீங்களா, ஒரே லெஃப்ட் ஹேண்டில் நான் எல்லாத்தையும் பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழி தொங்க விட்டு தோலை உரிச்சிட்டாரு. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. செம்மையாக பேசினாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷன். ஆதவ அர்ஜுனாவும் கிழி ஸ்டாப்பில் எல்லாரையும், இத்தனைக்காக ஒரு விசிகேல இருந்து மூவ் ஆனவர் தான். நல்ல அனுபவம் போல, நல்லா அனுபவிச்சிருப்பார் போல. ஆதவ அர்ஜுனா வச்சு கிழிக்கிறாரு. இங்கே நல்லா பேசினாங்க எல்லாருமே. ராஜ்மோகன் அவர் சராசரியாக எல்லா சோஷியல் நியூஸை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு தளபதி ஒரு வாய்ப்பு கொடுக்க டிவிகேல இறங்கி இணைஞ்சு டிவிகேல பேசியிருக்கிறாரு. வெட்டி கிழிக்கிறாரு. போலி மருத்துவர் பார்த்துருப்போம், போலி சாமியாரை பார்த்துருப்போம், போலி அப்பான்னு ஒன்றிய கட்சியும் கிழிச்சிட்டாங்க, ஆளுங்கட்சியும் கிழிச்சிட்டாங்க. எப்பா இதுக்கு அடுத்த சைடில் இப்போல்லாம் எதிர்ப்பு வரும் பாரு. கலர்றான பீர்றான, இவனை எப்படா அளக்கலாம், இவனை எப்படா க்ளோஸ் பண்ணலாம், இவனை எப்படா ஆஃப் பண்ணலாம், திடீர்னு ஒருத்தன் பிறந்து வரானேட அரசியலுக்கு, இவனை எப்படி ஆஃப் பண்ணலான்னு எவ்வளோ கட்சி எதிர்கட்சிலாம் பேசியிருந்தேன். தலைவை சொன்ன இப்படி கதறானே, இவன் இப்படி கதறானே, இவனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம், இவனை எப்படி ஆஃப் பண்ணி உன்னை அடிச்சு க்ளோஸ் நம்ம மேலே வரலான்னு. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில் அப்படி தான். அரசியல் இல்லை, நான் வாழ்க்கையில் சொல்கிறேன். இன்றைக்கி நீ ஒரு நல்ல இடத்துல இருக்குன்னா உன்னை மிதிச்சுட்டு எவனா ஒருத்தன் மேலே வரதான் செய்வான். அதை நினச்சி நீ அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது. துணிஞ்சு செய், எதிர்த்து செய், பார்த்துக்கலாம். யார் வருவான்? நீ உனக்கு பிடிச்சதை பண்ணுற போகிற, அவ்வளோதான். சரியா? உனக்கு பிடிச்சதை பண்ணுற. இங்கே யாரோ பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நல்லாவே பேசினார் தளபதி. வேறு லெவல் ஸ்பீச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷன். இளைஞர்களை பிடிச்சிட்டாருங்க. 67ல் அண்ணாவும் இளைஞரை பிடிச்சாரு. 77ல் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் பிடிச்சாரு புரட்சி தலைவரை. இப்போ தளபதியும் புரட்சி தலைவரை பிடிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். டிவிகே பார்ப்போம். டிவிகே ஸோ வேற லெவலில் வச்சு செமையாக செஞ்சுக்கிறாரு. ஒவ்வொருத்தவங்களையும் அவருக்கு விட்ட கவுண்டருக்கெல்லாம் திருப்ப ஒரே 10 செகண்டில் 3 கவுண்டரை முடிச்சிட்டாரு. என்டிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லா கேயும் போட்டு வெளுத்துட்டாரு நம்ம டிவிகே. நான் ஆக்சுவலாக தளபதி ஃபேன். நான் ஆக்சுவலாக இந்த டாபிக் பேசக்கூடாது, இருந்தாலும் எனக்கு ஏதோ இன்றைக்கி மூளை சூடாயிடுச்சு. இன்றைக்கி பேசணும் போல் தோணுது, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் நான் ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோ பயங்கரமாக இன்றைக்கி மார்னிங் நான் ஆஃபீஸ் வேறு போயிட்டேன். சாயங்காலம் வந்து தான் அவரோட ஸ்பீச் பார்த்தேன் யூடியூப்பில். என்னங்க பேசியிருக்காரு எப்பா. ராஜ்மோகனும் தளபதி தான் இன்றைக்கி ஹைலைட் ஆஃப் த இது. வேற லெவல். அந்த கெட் அவுட் ஹேஷ்டேகெல்லாம் வச்சு நல்லா பேசினார். அதில் ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டார் தளபதி. அண்ணல் பறக்க பேச்சுங்க, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசினார் இன்னைக்கு. அப்பா பியூர் பொலிட்டீஷியனாக மாறின தருணம் இன்னைக்கு விஜய் பேசினது. இட்ஸ் நாட் அன் ஆக்டர் ஸ்பீச், இட்ஸ் அ பியூர் பொலிட்டீஷியன் ஸ்பீச். ஃபார்முக்கு வராரு, இப்போதான் வந்துட்டாரு. அடிச்சு நோசெல்லாம் மும்மொழி கொள்கை பற்றி பேசினார், அதுவும் நல்லா இருந்தது. விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தாரு. மும்மொழி கொள்கை பற்றி நல்லா பேசினார்.
அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் அதெல்லாம் நம்ம அதை பேசுனதை சொல்கிறோம். மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாரு, எல்லாருக்கும் எல்லாமே வரணுன்றாரு. அப்புறம் இந்த பண்ணையார் டாபிக் வச்சு பேசினார், அதுவும் நல்லா இருந்தது. அந்த காலத்துலலாம் பண்ணையாருன்னா நிறைய பணம் வச்சுருக்கிறவங்கலாம் பண்ணையாருன்னு வாங்கலாம், அது நல்லா பேசினார். பண்ணையாருங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய பதவியில் அந்த காலத்தில் இருப்பாங்க பண்ணையாருங்க. இன்றைக்கி பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் பண்ணையார் ஆயிடுறாங்க. அதான் பேசினார். அந்த டைலாக்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ஒரு மோட்டிவேஷன் தருது, தமிழக மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வருது. தலைவா, உங்கள் மேலே மொத்த நம்பிக்கையும் மக்கள் வச்சுருக்கிறாங்க. இத்தனைக்கும் பிரசாந்த் கிஷோர் சார் அவர் வேறு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு, அவரும் நல்லா பேசினார். அவர் சொல்கிறார், டிவிகே ஜெயித்த பிறகு நான் தமிழில் ஸ்பீச் கொடுப்பேன் சக்ஸஸ் பார்ட்டியில் அப்படிலான்றாரு. செம்மையாக பேசினாருங்க. அந்த லேடிஸ் வாய்ஸ், லேடி பாடகி ஒருத்தவங்க நல்லா பாடினாங்க, நாட்டுப்புற கலைஞர், அவங்க நல்லா பாடினாங்க. ரொம்ப ரசித்தேன் அந்த பாட்டு. ரொம்பவே எல்லாமே நான் சுமூகமாக இருந்தது. புசி ஆனந்தன் ஸ்பீச்சும் நல்லா இருந்தது. அப்புறம் கட்சியின் பொருளாளர் வெங்கடரமன் அவரும் நல்லா கடைசியில் பேசினார். ஆதவ அர்ஜுனா அண்ணன் குறிப்பாக ஹைலைட் ஆஃப் த ஸ்பீச் இன்றைக்கி தளபதி, ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் 3 தான் வேறு லெவலில் பிச்சு உதறிட்டாங்க. Let's hope for the 2026 elections. TPK.